சொன்னாங்கல்ல, சிலர் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரிலாம் எனக்கு இதுவரைக்கும் தெரியாது, நீங்கள் சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங், எனக்கு இப்போதான் அதனுடைய காரியெல்லாம் தெரியுது என்பதாக ஒரு ஐயா வந்து மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இது மாதிரி பலர் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே பைபிளில் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வசனத்தை தியானிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளுவோம். அங்கங்கே வாசித்துட்டு போகிறோமா நம்ம மறந்துடுறோம். ஆனால் முழுமையாக வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கவனிச்சா ரொம்ப அருமையாக ஆண்டவர் நடத்துவதை பார்க்க முடியும். சரியா? பிள்ளைகளை வளர்க்கிறது இந்த காலத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச். நிறைய சவால்களை பேரண்ட்ஸ் சந்திக்கிறாங்க. நான் கடந்த நாட்களில் சொன்ன மாதிரி இப்போ வந்து அறிவு பெருகிவிட்டது. பிள்ளைகளுக்கு அறிவு பெருகிவிட்டது. பெற்றோருக்கு தெரியாததெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிகிறது. நம்ம அந்த வயசில் இதெல்லாம் தெரியுமான்னு நினைப்போம். அந்த குட்டி பிள்ளைகளுக்கு நிறைய விவரம் தெரிகிறது. அது மாதிரி டீனேஜ் பருவம் வந்துட்டால் வாலிப வயசில் தெரிகிறதெல்லாம் அவளுக்கு தெரிகிறது. அதனால் இப்போ அறிவு பெருகிவிட்டது. அதனால் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. இது செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இல்லை ஏசப்பா சொல்லியிருக்காங்கன்னா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிலாம் கேட்பாங்க. சில சமயம் அவங்க கேட்குறது கோபம் எரிச்சலை உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பண்ணிடக்கூடாது. சாந்தமாக பொறுமையாக பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து நீங்கள் அவங்களோட பேசணும். ரெண்டாவது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்துலலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா அடித்தாலும் படித்தாலும் அம்மா அடித்தாலும் அடுத்த நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே போயிடுவோம் ஈஸியாக. இப்போ அப்படி இல்லை. அவங்க பிள்ளைகள் பேச மாட்டேங்கிறாங்க, தனியாகிடுறாங்க. அவங்க அவ்வளோதான், என்னை நேசிக்கலைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. தவறான முடிவெடுத்து தற்கொலைக்கு போயிடுறாங்க. ஒரு மார்க்கு குறைவா எடுத்துட்டாக்கி அவ்வளோதான், தற்கொலை பண்ணி செத்தணும். எத்தனை பேர் நியூஸ் பார்க்குறோம்ல. இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா இப்போ ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க பிள்ளைகள். சின்ன சின்ன காரியத்தை ரொம்ப கவனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிள்ளைகள் இந்த காலத்தில் நம்ம வளர்க்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம்தான். ஆனால் குழந்தைகளை கொடுத்த ஆண்டவர் அதை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தருவார். பேரண்ட்ஸு அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்திலேருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க. எந்த ஒரு காரியத்திற்கும் ஞானம் அவசியம். ஞானத்தினால தான் குடும்பம் கட்டப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய ஞானம் நமக்கு அவசியம். அதுக்காக பேரண்ட்ஸை தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் கொடுத்த குழந்தை அதை வளர்க்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க. என் குழந்தை சந்திக்கிற பிரச்சனை சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு நேரில் பேசுவாங்க போவாங்க, அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை. செல்ஃபோன், ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் காணப்படுகிற காரியெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. பயப்பட தேவையில்லை. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும், என்ன சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, வேத வசனத்தில் நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தாவியனுடைய உதவியை நாடினா ஆவியானவர் அழகாய் பிள்ளைகளை வழிநடத்த உங்களுக்கு கிருபை தருவார். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு என்ன தெரியுமா? நிறைய பேர் அதை உணர்வதே இல்லை. வேத புஸ்தகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சின்ன பிள்ளைகளை அற்பமாக எண்ணாதங்க, எச்சரிக்கையாருங்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒவ்வொரு குழந்தைகளை தேவன் உங்களுக்கு தரும்போதும் அவங்களுக்கென்று தேவதூதர்கள் நியமிக்கப்படுகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பின் தூதர்களை கர்த்தர் நியமிக்கிறார். அந்த குழந்தைகள் தேவ சமூகத்தில் போய் தரிசிப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கணும், நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்போது உங்களுடைய குழந்தைகள் மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும், தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பிள்ளைகளை அற்பமாக நினைக்காதபடி, அப்போ பிள்ளைகளுக்குன்னு ஒரு தேவதூதனை ஆண்டவர் தந்திருக்கிறார்ல. அப்போ நீங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்கன்னு அந்த தூதர்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கோவப்படுத்துறீங்களா, எரிச்சல் படுத்துறீங்களா, பிள்ளைங்களை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா பரலோகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த குழந்தைய எனக்கு பாதுகாக்க அனுப்புனீங்க, அந்த அப்பா அம்மா சரியில்லை, அவங்க ஒழுங்காக பிள்ளையை பார்க்க மாட்டேங்கிறாங்க, கோபம் ஊட்டுறாங்க, பிள்ளையை அடிக்கிறாங்க, வீணா அந்த பிள்ளையை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு பிதாக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். வசனம் சொல்லுது. நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை.
உங்கள் குழந்தைகள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் அடிக்க முடியுமா, வளர்க்க முடியுமா, திட்ட முடியுமா? நான் எப்போ என்னை திட்டினீங்கன்னா தேவதூதன் போய் பரலோகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். நீங்கள் கொடுத்தா அவங்க எப்படி திட்டுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. அதை தான் இயேசு சொல்றார். நீங்கள் அற்பமாக நினைக்காதங்க. இந்த பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் தேவ சமூகத்தில் தினமும் போய் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க, பராமரிக்கிறீங்கன்னு சொல்லி. தப்பாக நடத்தினீங்கன்னா தேவதூதர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க ஆண்டவரிடத்தில். ஏசன்னா பாஸ்டர் இருக்காங்களா, ஆந்திராவில் இருந்தாங்க. ஒரு அனுபவத்தை சொன்ன, அமெரிக்காவுக்கு ஊழித்து போயிருந்தாங்களாம். அப்போ சொன்னாங்க, ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்தேன் பிரதர், திடீர்னு நடுராத்திரில், அதாவது 1 மணி 2 மணி அப்படி நடுராத்திரி விடிய கால நேரம், நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுதி வந்தால் கிச்சனில் அந்த பிரதர் ஏதோ ஆம்ப்லேட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காராம். என்ன இது அதிகாலை 2 மணிக்கு ஆம்ப்லேட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா அவங்க வீட்டில் சின்ன பையன், குட்டி பையன் இருந்தால் நிற்கிறான். என்னன்னு கேட்டால், திடீர்னு அவன் எழுப்பி பசிக்குதுப்பான்னு அழுகிறான். ராத்திரி சாப்பிட்டான், திடீர்னு பசிக்குதுன்றான்னு சொல்லி அவன் பசி ஆத்துறதுக்காக நான் ஒரு ஆம்ப்லேட் போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். அவன் பசிக்குதுன்னு சொல்றான், நான் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டால் தேவதூதன் போய் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்ல அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு சிரிப்பு வந்துட்டான். அவர் கேட்டாராம், அந்த வசனத்தில் சொல்லதை இந்த தகப்பனார் விசுவாசித்து, அப்போ பிள்ளைய நீங்கள் ஒழுங்காக கவனிக்காட்டா தேவதூதர்கள் பரலோகத்தில் போய் தேவனிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் தினமும் தேவனை தரிசிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. குட்டி பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு தேவதூதனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கீழ்ப்படியாமல் அம்மாவை எதிர்த்து பேசுறது, அப்பாவை எதிர்த்து பேச அடிக்கிறதெல்லாம் சேட்டை ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பண்ணால் அதையும் பரலோகத்தில் போய் சொல்லிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? வசனம் அப்படிதான் சொல்லுது. அதனால பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை விசுவாசிக்கணும். பேர், என் குழந்தைகளுக்கு தேவன் பாதுகாக்கிற தூதனை தந்திருக்கிறார். என் குழந்தைகளை அங்கே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, குழந்தைகள் தொட்டிலில் தனியாக படுத்திருக்கும் போது சிரிக்கும். இதே பார்த்து சிரிக்கிற மாதிரி அவன் சொல்லுவாங்க, தேவதூதனை விளையாட்டு காட்டுறான் அப்படின்னு சொல்றதை கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். அது மாதிரி பேசுகிறேன். குழந்தைகள் தன்னால் சிரிக்க, ஏதோ ஆளை பார்த்து சிரிக்கிற மாதிரி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதன்னு யாருமே இல்லை, தனியாக அப்படி சிரிக்கிற அப்படின்னா அந்த குழந்தைக்குரிய தேவதூதன் அந்த குழந்தைய விளையாட்டு காட்டான்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக இருக்கலாம். என் ஆண்டவர் தூதனை நியமிச்சிருக்கிறாள், அந்த குழந்தையினுடைய கண்ணுக்கு தெரியலாம். யாருக்கு தெரியும்? அது மாதிரி குழந்தைகள் மேலே தேவன் அவ்வளவு அக்கறையாக இருக்கும்போது நாம் எவ்வளவு அக்கறையாக இருக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளை மேலே எவ்வளோ கவனம் செலுத்தணும். இல்லை, நீ கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் வெளியே கடைக்கு போது வருதுன்னா இப்போ ரொம்ப பயங்கரமான காலம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காலம். அதனால நீங்கள் கவனமாக குழந்தைகள் ஆண்டோடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து தினமும் ஜெபிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தூதர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தேவதூதனுக்கு நன்றி சொல்லக்கூடாது, அந்த தேவதூதனை கொடுத்த கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பணும். தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவர் தம்முடைய தூதனை உனக்காக நியமிச்சிருக்கிறாரு. உன் கூட ஸ்கூலுக்கெல்லாம் தேவதூதர்கள் கண்ணுக்கு தெரியாட்டாலும் தேவதூதர் கூட இருப்பாங்க. நீ படிக்கிற இடத்துல உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்பணும். வெளியே பிள்ளைகள் போனாலே நீங்கள் கூப்பிட்டு தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணி 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி, இயேசு கூட வர்றாரு, தேவதூதர் கூட இருப்பாங்கன்னு அனுப்பணும். வெளியில் யாருக்கிட்டே நீங்கள் தெரியாத ஆட்கள்கிட்ட எதையும் வாங்கக்கூடாது, பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லி அனுப்பணும். கவனமாக இருக்கணும். சரியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கிறது, வளர்க்கிறது, கவனம் செலுத்துகிறோம். நம்ம சாப்பாடு விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், விரும்புகிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். எல்லாத்தையும் அப்படி விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் எதை பார்த்தாலும் கேட்கும். சில உணவு முறைகள் சின்ன வயசுலேயே பழக்கிறணும். இல்லாட்டா அந்த பிள்ளைகள் உடம்பை பாதிச்சிரும். எந்த வயசில் என்ன ஆகாரம் கொடுக்கணும், எந்த வயசில் என்ன ஆகாரம் கொடுக்கணும்னு பெற்றோருக்கு தெரியணும். அதற்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. குழந்தைகள் டாக்டர்ஸ் கிட்ட, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய சரீர காரியம் அவங்களுக்கு தெரியும். இந்த உணவு கொடுங்க, இந்த வயசில் இது கொடுக்கணும், இந்த வயசில் இது கொடுக்கணும், காலையில் மத்தியானம் இது கொடுக்கணும், அந்த உணவு வகைகளை கொடுக்கணும். சின்ன வயசுலேயே நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா நிறைய ஃபேமிலி பிரச்சனை. சிக்கன் சிக்கன் சிக்கன், பிள்ளை டெய்லி சிக்கன் தான். வெஜிடபிள்னா கசக்குது, வெஜிடபிளே தொடாதுங்க.
நிறைய பேரண்ட்ஸுடைய பிரச்சனை என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் சின்ன வயசுலேயே அப்படி பழக்கிட்டீங்க. அதனால் அந்த பழக்கத்தின்படி அதனால் அந்த பிள்ளைகளுக்கு சிக்கன் மட்டும்தான் உணவுன்ற மாதிரி ஆயிட்டு. வெஜிடபிள் சாப்பிடணும்ல, கீரை சாப்பிடணும், வெஜிடபிள் சாப்பிட்டா தான் பிள்ளைகள் நல்ல ஹெல்த்தியாக வளரும். பேலன்ஸ் ஃபுட்டு கொடுக்கணும். அது சின்ன வயசுல நீங்கள் பழக்கணும். இப்போ சில பிள்ளைகள் பாருங்கள், பெருசான பிறகு பால் ஊற்றி தயிர் ஊற்றி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வேறு எதையும் தொடுவது இல்லை. அப்படி பழக்கம் அது மட்டும் போதாது பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வளருவதற்கு. அப்போ அதில் நீங்கள் கவனம், சும்மா வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கறது இல்லை, ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணும். அதற்கு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்காக நிறைய பணம்லாம் செலவு பண்ண தேவையில்லை. உடனே ஊட்டிலேருந்து ஒரு காய்கறி வர வைக்கணும், சென்னையிலேருந்து வர வைக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் கிராமத்தில் பக்கத்தில் என்ன கிடைக்கிறது அதுதான் அது ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் இயற்கையாகவே அந்தந்த பகுதி கிளைமேட்டுக்கு ஏற்றபடி காய்கறிகள் பழ வகைகளை தேவன் விளைய பண்ணுகிறார். அதை சாப்பிட்டாலே போதும், ஹெல்த்தியாக இருக்கலாம். அதுக்கு எங்கிருந்தோ வெளிநாட்டிலேருந்து காய்கறி வர வைக்கணும் அவசியம். அந்த நாட்டுக்கு அது தேவை. நம்ம நாட்டு நம்ம கிராமம் இந்த சூழ்நிலை, இந்த சீதோஷ்ண நிலைக்கு இதுதான் சரி, நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும். இதெல்லாம் அந்தந்த பகுதியில் உள்ள டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அழகாக சொல்லி தருவாங்க. அதை மாதிரி பிள்ளைகளை சின்ன வயசுலேயே பழைக்கணும். எனக்கு சின்ன வயசில் இந்த பாகக்க கசக்குள்ள பிடிக்காது. பாவைக்கான அவ்வளோதான், ஐயோ கசக்குது அப்படின்ட்டு. ஒரு ஸ்டேஜ் ஒன்று பாக்காவில் சத்து இருக்குது, நம்ம உடம்புக்கு கசப்பு தேவை அவசியம்னு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகி இன்னைக்கு பாவக்கான எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் நான் வெறுத்தேன். அதே மாதிரி இந்த பொங்கல் செய்வாங்க பார்த்தீங்களா, அதில் மிளகு போட்டிருப்பாங்க, பிடிக்க ஒன்றுன்னா பிறக்கி வைப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசில் ஒன்றுன்னா அதை பிறக்கி வச்சுட்டு தான் பொங்கல் சாப்பிட்றது. அது எதுக்கு போட்டிருக்காங்க, அது ரொம்ப அவசியம் நம்ம உடம்புக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த மிளகு நம்ம உடம்புக்கு நல்லது, அவசியம், அதனால தான் பொங்கல் அதை சேர்த்துருக்கான்னு இப்போ நான் சவைச்சு சாப்பிட்ருவேன். அது எனக்கு பாதிப்பே இல்லை. அப்போ நான் சொல்லி கொடுக்கணும், பிள்ளைகளை அப்படி கற்றுக் கொடுத்து பழக்கி நம்ம வளர்த்துட்டா பிள்ளைகள் அந்த காய்கறி சாப்பிடலாம் பழகிடுவாங்க. அப்போ ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்க்கறதுல கவனம் செலுத்தணும். கண்டதை வாங்கி கொடுத்து அப்புறம் சில பிள்ளைகள் பாருங்க சின்ன வயசுல வயிறெல்லாம் வீங்கி பெரிய ஆளாகி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்கூல் படிக்கும்போது உடம்பு பெருசாயிட்டு நிறைய வருத்தப்பட வைக்கிற பேரண்ட்ஸ் தான் காரணம். நீங்கள் கண்டதையும் வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு வாங்கி கொடுத்தா சரி, அதே பழக்கத்துக்குள்ளாகக்கூடாது. எல்லாத்தையும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்தராதங்க. நீங்கள் கவனம் செலுத்தணும், ஜெபிக்கணும், அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இது அவசியம் இல்லை, இதை சாப்பிடக்கூடாது, இதைத்தான் சாப்பிடணும், இதை குடிக்கக்கூடாது, இதைத்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா போதிச்சு வளர்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட பழக்கி பிள்ளைகளை வளர்க்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்கு சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களும் அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இது வளர்க்கிறது. ரெண்டாவது நடத்துவது, பிள்ளைகளை வழி நடத்துவது. ஒரு வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 22:6 எடுங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, ரொம்ப அவசியம். பிள்ளைகளுக்கு போதிச்சு கரெக்டாக வழி நடத்தணும் என்பதாய் வசனம் சொல்லுகிறார். இதில் பிள்ளைகளும் கவனிக்கணும். குட்டி பிள்ளைகள் கவனிக்கிறீங்கல்ல, அம்மா உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு தரும்போது அதை சாப்பிடணும். அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். முக்கியமாக பெண் பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது எக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. வேண்டாம் வாடை பிடிக்கலாம்பாங்க. 2 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், அது உங்களுக்கு தேவை, உங்களுடைய சரீரத்துக்கு அது அவசியம். அதனால தான் உங்கள் அம்மா கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ தெரியாத பின்னால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால தான் உங்களுடைய தாயாருக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு என்ன வகை உணவு கொடுக்கணும்னு. பிள்ளைகள் நீங்கள் காய்கறின்னா உடனே தள்ளுறது அப்படி செய்யக்கூடாது. சாப்பிட்டு பாருங்க, அதை பழகி பாருங்க. ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டது தானே. உங்களுக்கு எது அவசியமோ அதை 1-2 பிடிக்கலன்னா பரவாயில்ல. எல்லாத்தையும் நீங்கள் வெஜிடபிளே ஒதுக்கிடக்கூடாது. மில்க்கு குடிக்கிற வயசில் மில்க்கு குடிக்கணும், அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதெல்லாம் உங்களுக்கு கால்சியம் பல ஆரோக்கியமான சத்துக்களை கொடுக்கும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெறுக்கலாம் கூடாது.
அதனால நீங்க பிள்ளைகளும் பேரண்ட்ஸ் சொல்லுவதை கவனிச்சு செய்யணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு குடும்பம் நீ வரும்போது கணவன் மனைவி ரொம்ப முக்கியமானவங்க, அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள், பேரன் பேத்திகள், இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். அதில் பாருங்க, சில சமயத்தில் வாக்குவாதம், சண்டை, பிரிவினை பெரிய யுத்தமாய் மாறிவிடுகிற சின்ன பிரச்சனை அது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை மாறி டைவர்ஸ் என்ற வார்த்தை வரைக்கும் வந்துடும். நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தி 15-20 வருஷம் ஆன பிறகும் ஒரு இவ்வளோண்டு சின்ன காரியத்தை பெருசாக்கி அது வாக்குவாதமாக வந்து ஒரு வாழ முடியாதுன்ற காரியம் வந்துடும். எவ்வளோ தவறு இல்லை, அதுக்கு இடம் கூடாதுங்க. அதனால் இப்போ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த மாதிரி வாக்குவாதம், சண்டை, பிரிவினை, கசப்புகள், காயங்களை ஏற்படுத்துகிற காரியம் எங்கள் வீட்டில் வேண்டாம். நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக மன்னிக்க, ஐக்கியமாக இருக்க உதவி செய்யணும் ஜெபிங்க. ஆண்டவர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குதா? ஜெபம் பண்ணிட்டு உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடணும். குடும்பம்னா சந்தோஷமாக இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதம் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு போயிடலாம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன், எங்கள் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், ஐக்கிய, மகிழ்ச்சி காணப்பட நீர் விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காகவே இந்த நிகழ்ச்சி மூலம் என்னோடு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். விவாதத்துக்கு நாங்கள் இடம் கொடாம, சண்டைக்கு இடம் கொடாம, எங்க வீட்டுக்குள்ள அது மாதிரி சத்தங்கள் உண்டாகாம ஒருவருக்கொருவர் மன்னிக்க, விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த சண்டைகள், பிரிவினைகளை உண்டாக்குகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவ சமாதானம் எப்போது எங்களுடைய குடும்பத்தை ஆட்கொண்டிருக்கட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும், குழப்பங்கள் தீரட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்னென்ன காரியத்தில் குறைவு காணப்பட்டு என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, நிறைவாக்குங்கன்னு உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அதில் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.